படம் பார்த்தாச்சு கேங்கஸ். வடிவேலுக்கு வந்து ரீசெண்டாக காமெடியில் ஒன்றும் பெருசாக ஸ்கோர் பண்ண முடியல. லாஸ்ட் படம் மாமன்னன் பார்த்தோம், ரொம்ப சீரியஸாக ஒரு எமோஷனலான ஒரு படமாக இருந்தது. ஸோ இந்த படம் அவருக்கு தன்னோட ஜோனில் பர்ஃபெக்டாக நிறுத்திருக்காருன்னு சொல்லலாம். யூஸ்வலாக வடிவேலுக்கு அப்படின்னு பார்த்தா பாடி லாங்குவேஜ் தான் ரசிப்போம். அவர் பாடி லாங்குவேஜ் நம்ம சிரிக்க வைப்பார். கவுண்ட் அப்படின்னா நமக்கு டக்குன்னு சந்தானம் பஞ்சு ஞாபகம் வரும். இப்போ ரீசெண்ட் டேஸ் யோகி பாபு அதுலேருந்து கரெக்டாக பஞ்சு பிடிச்சி இந்த படத்தில் பஞ்சை கரெக்டாக பண்ணியிருக்காரு. அவர் பாடி லாங்குவேஜ் பண்ணவே இல்லை. சுந்தர்சி பேஸ் பண்ணிட்டு ஒரு பஞ்சு அழகாக போடுறாரு. அது நல்லா எடுபட்டுருக்கு, ரசிக்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சுந்தர்சி அவரோட வழக்கமான ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா காமெடி அந்த ஜோனை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. லாஸ்ட் சம்மருக்கு அரண்மனை 4 100 crores, அடுத்தது மதகதராஜா 50 crores. இந்த படம் மூலிமா ஹேட்ரிக் ட்ரை பண்ணியிருக்காரு. அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த சம்மருக்கு பசங்களோட என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக இந்த கேங்கஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லாக் இருந்தது. ஆப்வியஸ்லி அதே பழைய கதை தான். அதை தூசி தட்டி எவ்வளோ ரசிக்க முடியுமா பண்ணணுமோ அதை பண்ணியிருக்காரு. இல்லை, நான் மோஸ்ட் ஆஃப் மூவியே போக மாட்டேன். இந்த மூவி எனக்கு சொன்ன வரைக்கும் நல்லா காமெடியாக இருக்கும்னு சொன்னது வரைக்கும் சரி ஓகே பார்க்கலான்னு எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. அப்புறம் இங்கே வந்த அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாமான்னு இன்னும் நிறைய ஆசை இருந்ததோ தவிர எப்படா போர் அடிக்கும், அப்படி போர்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சீரியஸ்னஸே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான் இருந்தது. நல்லா இருக்கு. காமெடி படம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதை என்ஜாய் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சம்மருக்கான ஒரு நல்ல படம். சம்மருக்கான சூப்பரான படம். நல்லா இருந்தது மூவி. நல்லா இருக்கு. ஃபேமிலி, ஆமாம், ஃபேமிலி மூவி தான். சுந்தர்சி சார் வடிவேலு சார் காம்பினேஷன் நல்லா சூப்பர். அவரோட படத்தில் இருக்க காமெடி நல்லா இருந்தது. என்ன பிடிச்சிருந்தது? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? என்ன என்ஜாய் பண்ண? நல்லா ஜாலியா இருந்தா? பிடிச்சியா? பாரு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணீங்களா? என்ன பிடிச்சிருந்தது? வடிவேல் சார் காமெடி பிடிச்சிருந்தா? இல்லை, நம்மளே பார்த்தோம் தேட்டரில். ஒரு ஃபேமிலி ஷோவாக தான் இருந்தது. ஸோ ஃபேமிலிஸ் என்ஜாய் பண்ணாங்க. நல்ல லேடிஸ் பசங்க சிரிக்கிறத பார்க்க முடிஞ்சுது. அதுதான் அவரோட ஸ்ட்ரென்த்து சுந்தர்சிக்கு. எல்லாரும் டயத்தை குறைக்கிறப்ப நான் இன்னும் 2.5 மணி நேரம் கொடுப்பேன், என்னால் கிரிப்பிங்காக கொடுக்க முடியும், ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பக்காவாக பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் 30 வருஷமா சுந்தர்சி சக்ஸஸ் ஒரு டைரக்டராக இருக்கார். அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வடிவேலோட கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரு. அதில் வந்து அந்த லேடி கெட்டப் சூப்பராக இருக்கு. லேடி கெட்டப் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இதுல இருந்ததா? ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னு பார்த்தா அப்படி சுந்தர்சியோட அந்த படம் அளவுக்குலாம் இல்லை. ஓரளவுக்கு வந்து அவர் இந்த கிளைமேக்ஸில் வந்து அந்த பணத்தை எப்படி எடுத்துகிட்டு போகிறாருன்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மற்றபடி பெருசாக ஒன்றும் அது இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நல்லா இருந்திருக்கும். நான் கூட அந்த சாமியெல்லாம் காட்டின உடனே கண்டிப்பாக குஷ்பு என்ட்ரி கொடுப்பாங்க. ஏன்னா குஷ்பு மேம் வந்தால் படம் ஓரளவுக்கு சென்டிமெண்ட்டாக பயங்கரமாக ஹிட் ஆகும்லாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ இந்த படத்தில் இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். அது மட்டும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். படம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. காமெடி ரொம்ப ஃபன்னி. நல்லா இருக்குங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு, காமெடியா இருக்கு. வடிவேலு சுந்தர்சி அவங்களோட காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பழைய வடிவேல் சாரை வந்து இந்த படத்துல பார்த்த மாதிரி இருக்கு. எல்லா காமெடி சீன்ஸும் நல்லா இருக்கு. ஓகே, ஓவராலா கதையா லாஜிக் மீர் எல்லாம் இருக்குதான் செய்யும். அதெல்லாம் தாண்டி கதையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இருக்குங்க, கதையும் இருக்கு. கதையே சுத்தமா இல்லாமலாம் இல்லை இந்த படத்துல. கதை இருக்கு, பட் நம்ம வந்து லாஜிக்லாம் பார்க்காம பார்த்தோம்னா நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேல படத்துல உட்காரணும் அப்படின்னாலே இப்பெல்லாம் கஷ்டமா இருக்கு. அந்த கஷ்டம் எப்படி இருக்கு? இல்ல அப்படி சொல்ல முடியாது. நம்ம வந்து வடிவேலு வந்து ஒரு நார்மலா பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல்ல போய் உட்கார்ந்தோம்னா நம்ம இந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம். சுந்தர்சி சாரோட முத்திரை குத்துன ஒரு படமா? கண்டிப்பா. அவங்களோட காம்பினேஷன் சீன்ஸ், அவங்களோட படத்துல இருக்கிற யூசுவல் சீன்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. Thank you குட்டி விஜய். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா படம்? நல்லா இருக்கு. எப்படி இருந்தது? நல்லா இருக்கு சார். சூப்பரா இருந்துச்சு. யார் நடிப்பு சூப்பரா இருந்துச்சு? வடிவேலு பிடிச்சிருந்ததா? சிரிச்சிட்டு தான் இருந்தாங்க அவங்க. அப்படியா? ஆமா, அவங்களுக்கு புரியுது காமெடிலாம். நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுந்தர்சி சாருக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். இப்படி ஒரு மூவில வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தென் மூவி வந்து செம சூப்பருங்க. தலைவர் வந்து நிக்கிற இடமெல்லாம் கிளாம்ஸ். வடிவேல் சாரோட என்ட்ரிலே செம்ம மாசா இருந்தது. அவ்வளோ சூப்பரா இருந்தது. கண்டிப்பா இந்த சம்மர்ல வந்து நீங்க எந்த படம் பாக்குறீங்களோ இல்லையோ, தயவு செய்து தியேட்டர்ல வந்து பாத்துருங்க. அப்பதான் என்ஜாய். அந்த பாருங்க, எனக்கு இங்கெல்லாம் வலிக்குதுப்பா சிரிச்சு. ஸோ அம்மா சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட வாங்க, தியேட்டர்ல மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே, ஓவராலா சுந்தர்சி சார் அப்படின்னு சொன்னாலே ஒரு காம்பினேஷன் இருக்கும். அது எல்லாமே எஸ் இருக்கு. ஆமா, ஏங்க ப்ராமிசிங் டைரக்டர் சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஸோ இவரோட படத்துல வந்து ஒரு கிளுகிளுப்பா ஒண்ணு இருக்கும், ஆனா காமெடி ஃபுல்ஃபில்லா இருக்கும்.
இதே டைம்ல மதகஜராவும் உள்ள நுழைச்சிட்டாரு. ஸோ செமையா இருக்குப்பா. ஓகே 100%. பேக் டு ஃபார்ம் அதே இதுல வந்துட்டாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் ஒரு டவுட்ல தான் வந்தேன், பட் மறந்துட்டாரு. அப்படியே தெரிக்குது. பழைய வடிவேல் சார் பார்த்த மாதிரி இருக்குது. இப்போ இருக்கிறத நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது. இப்போ இருக்க காமெடி ஆக்டர்ஸ் வந்து காமெடி அந்த அளவுக்கு இல்ல. தலைவர் வந்த இடத்துல காமெடி. அவர் ஃபேஸுக்கே ஒரு கிரேஸ் தெரியுமா, அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அவரோட அந்த வேஷத்துல எது கொஞ்சம் நல்லா ரொம்ப சூப்பரா இருந்தது. எனக்கு அந்த இது பாட்டி கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்க வந்து அந்த நின்று அப்படி ஒரு ஸ்டைல்ல நிற்கும் போது செம ஃபைட்டு, அதெல்லாம் அல்டிமேட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இப்படி ஒரு ஸ்டேஜில் என்ன நான் பார்க்கறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே. ஸோ அதை ஓபன் பண்ணும்போதே உங்களோட சீன்ஸோட ஆமா, பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல என்னோட சீனு எனக்கே தெரியாதுங்க. எனக்கு அப்படி இருந்தது தெரியுமா, இப்போ வரைக்கும் நம்ப முடியாதது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சுந்தர்சி சார் அண்ட் டீம். எப்படி இருந்தது படம்? நல்லா இருந்தது படம், எல்லாருமே பார்க்குறேன். ஓகே. ரொம்ப சூப்பர். காமெடிலாம் work out ஆயிருந்ததா? காமெடி செம்ம சூப்பராக இருக்கு. வடிவேல் சாரோட காமெடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே. சிரிச்சு சிரிச்சு வாயெல்லாம் வலிக்குது. ஒரு யங்ஸ்டரா நீங்க நிறைய காமெடியன்ஸ் பார்த்திருக்கீங்க. இதெல்லாம் வந்து ஒரு 90s கிட் அந்த அந்த லெவல். இப்போ அவர் மேட்ச் பண்ணி இவர் இருக்காரு. அதிகமாகவே இருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படத்தில். அந்த பாட்டி கெட்ட போட்டு ஃபைட்டு டான்ஸ் எல்லாம் செம்ம சூப்பராக இருக்கு. பாட்டி கெட்ட போட்டு எனக்கு அந்த படம் ஓகே. அதனால தான் பிடிச்சது. அந்த பாட்டி கெட்ட போட்டனால தான் அந்த படமே எனக்கு போட்டு ஃபைட்டு ஓடுறாரு அடிக்கிறாரு. ரொம்ப பிடிச்சிருக்கு படம். நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம். ரொம்ப என்ஜாய் பண்ணேன்.